கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் செய்திகள் வாசிப்பது கீதா. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தருமபுரி கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட போ மல்லாபுரம் பேரூர் திப்பிரெட்டி அள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பத்திரெட்டி அள்ளி கந்தகவுண்டன் கொட்டாய் இந்திரா நகர் சுரைக்காய்பட்டி தாளம் பள்ளம் கொண்டகர அள்ளி ஊராட்சி திப்பிரெட்டி அள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் முனைவர் பே பழனியப்பன் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பொதுமக்களிடம் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் மற்றும் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அறிவித்துள்ள வாக்குறுதிகளை கூறி பொதுமக்களிடம் வாக்குகள் சேகரித்தார். பார்த்து செருப்பு போட்டு நில்லு பாப்பா, நல்ல நில்லு, செருப்பு போட்டுக்க. எடுக்கட்டும் எல்லாம் போடுங்க. போதும் அவருக்கு வந்து வச்சா போதும். ஆயா அவர் வச்சா போதும். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தோல் திருமாவளவனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க எண்ணத்தில் வாக்களியுங்கள், உதயசூரன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களை நாடி உங்கள் இல்லம் தேடி வந்துவிட்டார் நமது வெற்றி வேட்பாளர். நமது வெற்றி வேட்பாளர் உங்களிடத்திலே வாக்குகளை இப்பொழுது சேகரிப்பார். வாக்களிகள் என்று உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்துவிட்டார் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் தொல் திருமாவளவனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அருமை அண்ணன் பழனியப்பன் அவர்கள். அவருடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம். நமது வேட்பாளர் உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிப்பார். நமது வேட்பாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை வைத்தார். இடத்திலே வாக்குகளை சேகரித்தார். போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே முதலில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவனை சந்தித்து அவரும் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்று அவரை நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வீட்டு பொருட்கள் வாங்க இல்லத்தரசு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை, புதுமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5வது வரைக்கும் தான் இருந்தது அரசு பள்ளியில, அது எலிமெண்டரி ஸ்கூல்ல. இப்ப வந்து 8ஆம் வகுப்பு வரை உயர்த்தி தரப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேர் கொடுக்குறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1,31,00,000 பேர் கொடுக்குறாங்க. இப்ப 2000 இப்போ 1000 ரூபாய் கொடுத்து வந்தாங்க. இப்ப 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். தாய்மார்கள்லாம் நீ வாங்குறீங்கல்ல, ஒரு சூரியன் சின்னத்தில் பழனியப்பனை நீங்க தேர்ந்தெடுத்தால் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து நான் நிச்சயமாக கிடைக்காதவர்களுக்கும் பெற்றுத் தருவேன் என்ற உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ ஏதாவது ஒரு திருக்கோயில்களுக்கு குடம், அதுக்கு வந்து 5000 ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பால் விலை உயர்வு அது வந்து ஒரு 5 ரூபாய் ஏற்கனவே கொடுக்கறதுல வந்து ஒரு 5 ரூபாய் நீட்டித்து கொடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நீங்க விருப்பப்படுற இடத்துல மாத்திக்கலாம். இது போன்ற நல்ல திட்டங்களை செய்து வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சமத்துவபுரம் திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார்கள். நம்முடைய கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சியிலே இருந்தார். இப்படி 6வது முறையும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வருகிறார்கள். 7வது முறையாக இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வருகிறேன்.
ஆக இந்த கிராமத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு நல்ல பரிச்சயமான கிராமம் தான். பல்வேறு வகையிலே நான் உதவி புரிந்திருக்கிறேன். நான் அமைச்சராக இருக்கும்போது பாப்புலேட்டிப்பட்டியில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொண்டு வந்தேன். நம்முடைய பாலிடெக்னிக் கடத்தூரில் ஒரு பாலிடெக்னிக் கொண்டு வந்தேன். அதை யூனியனாக பிரிச்சதே நான் தான். செட்டிக்கரையில் ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தேன். அதையும் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தேன். காரிமங்கலத்தில் ஒரு மகளிர் கல்லூரி கொண்டு வந்தேன். பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடியது. அரசு கல்லூரியில் அரூரில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தேன். ஆர்ஜேடி ஆஃபீஸ் கொண்டு வந்தேன். நிச்சயமாக நீங்கள் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் நம்முடைய மணியம்பாடி பகுதியில் ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அறநிலைக்கு சொந்தமான நிலம் இருக்குது. அதை ஒரு கலைஞர் பல்கலைக்கழகமாக நிச்சயமாக உருவாக்கி தருவேன் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகிறேன். இங்க வட்டமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரையை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.